மாலா தோழர் தான். ஸோ திரும்ப பறந்து போவாங்கன்னு கூப்பிட்டு நான் மாட்டேன்னு சொல்ல முடியல. இங்கே வந்து பார்த்தா சென்னையில் எப்படி இருக்கும் ரிசப்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சு பார்வையாளர்கிட்ட. அந்த பறந்து படம் பார்க்குற எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் இருக்குது. அந்த பார்வையாளர்களை வந்து சந்திக்கிறப்ப என்னோட கலைப்புமே போயிடுது. ஸோ பறந்து இன்னைக்கு தமிழகம் முழுக்க எல்லா சென்டர்லையுமே இப்போ நான் தூத்துக்குடி, ஈரோடு, வேலூர் முன்னாடி வந்து ஏபிசின்னு பிரிப்போம். ஆனால் இன்றைக்கி அது இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா சென்னையில் எப்படி ரசிக்கிறாங்களோ, கோயம்புத்தூர் எப்படி ரசிக்கிறாங்களோ அதே தான் ஈரோட்டையும் ரசிக்கிறாங்க, தூத்துக்குடி ரசிக்கிறாங்க, வேலூர் ரசிக்கிறாங்க. ஒரு ஃபிலிம் மேக்கராக எனக்கு பயங்கர உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து இன்னும் நிறைய படங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஹியூமர் இருக்க மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. சார் ஆக்டர் மம்முட்டி சார் வச்சு நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க. மறுபடியும் ஆக்டர் மம்முட்டி சார் கூட கொலாபரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பண்ணோம். அவர் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நடிகர், ரொம்ப நெருக்கமானவர், என்னுடைய வெல் விஷயம். அதுக்கான பொருத்தமான கதை வரப்போ கண்டிப்பாக கதை திரைப்படங்கள் இன்னைக்கு இல்லை இப்போ வந்துச்சு. இல்லை இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி பெரிய விரண்டுட்டு எண்ணக்கூடிய அளவில் குடும்பஸ்தன் இல்லை இந்த வருஷத்துலேயே குடும்பஸ்தன், டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படம் பாருங்களேன். ஹியூமருக்கு டிராகன், கல்லூரி மாடல் டிராகன், நிறைய படம் வந்துருக்காரு. 25 ஒரு அத்திபுத்தர் போல இந்த மாதிரியான திரைப்படங்கள் 24 மாலை முட்டுக்காளி படங்கள் வந்துட்டாங்க. எப்போதுமே ஒரு இண்டஸ்ட்ரியில் இப்படி எல்லா படமும் வர முடியாது. வேறு வணிக ரீதியான படங்கள் இருந்தாலும் இண்டஸ்ட்ரி சர்வே ஆகும். இப்போ எல்லா வகையான படம் ஒரு மார்க்கெட்டுக்கு போனால் எல்லா விதமான காய்கறிகளும் இருக்கணும்ல. இந்த இது இருக்கும், அது ஒரு இதுக்கு அது சிலைத்தது இல்லை, அதுக்கு இது சிலைத்தது. சார் உங்ககிட்ட இந்தியாவில் பெரிய ஸ்டாரான மம்முட்டி வச்சும் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு வந்து காமெடி ஆக்டர்ன்ற சிவா வச்சும் பண்ணியிருக்கீங்க. அகில உலக சூப்பர் ஸ்டார் தானே, அகில உலக சூப்பர் ஸ்டாரே வச்சு பண்ணியிருக்கீங்க. உங்களோட இந்த காஸ்ட் அண்ட் ப்ரோ எப்படி செலக்ட் பண்ணுறீங்க சார்? அந்த கதைக்கு எது பொருத்தமாக இருக்கும். இந்த கதையில் மம்முட்டா நடிச்சா பொருத்தமாக இருப்பான்னு தெரியாது, வேற இந்த சிவா சார் நடிச்சா பொருத்தமாக இருப்பான்னு தெரியாது. இந்த கதைக்கு வரும், அந்த கதைக்கு வரும். ஸோ அந்த கதை தான் அதை தீர்மானிக்கும். ஒவ்வொரு மூவிக்கும் நாமுத்துக்குமாரை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த மூவியில் நாமுத்துக்குமார் இருந்தால் எப்படி இருந்திருக்குன்றது உங்களோட ஃபீல் இருக்குது? ரொம்ப துயரமான ஒரு கேள்வி இல்லை. நாமுத்துக்குமார் இறந்தது பேர் முன்னாடி நீங்கள் திரும்ப ஒவ்வொருத்தரையும் நான் வந்து கேமரா அழுகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, என்னோட அர்த்தம் என்னன்னு தெரியல. அப்படி நாமுத்துக்குமார் வெறும் பாடலாசிரியர் மட்டும் இல்லை, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ரைட்டா. அவர் இல்லைங்கிற அந்த வேக்கம் என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்குது. அவர் இல்லாமல் தாண்டி போய் தான் அவர் படம் எடுத்துகிட்டு இருக்கோம். அவர் இருந்தால் எப்படி இருந்துருக்கும் யோசிச்சே பார்க்க முடியாது. ஏன்னா அவர் இருந்தால் வேறு மாதிரி இருக்கும். அதான உண்மை. இதுக்கு எப்படி நான் பதில் சொல்கிறது எனக்கு தெரியல. ஜூலை 19 நாமுத்துக்குமாருக்கு ஒரு நினைவேந்தல் கூட சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், அவருடைய புகழை மீண்டும் மீண்டும் ஒழிக்க வைப்பதற்காக, மங்காத ஒரு புகழை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ப்பதற்காக தமிழ் திரையுலகம் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் பங்கேற்கிறாங்க. ஜூலை 19 அது வந்து சென்னையில் நடக்குது. நாமுத்துக்குமார் ரசிகர்கள்ட்ட கொண்டு போங்க, சென்னைக்கு வர சொல்லுங்கள். அன்றிலிருந்து நாமுத்துக்குமாருடைய புகழ் இன்றைக்கு இன்னும் மேலும் சார், தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நியூ டைரக்டர்ஸ் எல்லாம் நியூவாக வராங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் எதை பற்றியும் பயப்படாமல் நீங்கள் நம்புகிற ஒன்று இடமா எடுத்தீங்கன்னா அந்த படத்தை மக்களுக்கு பிடிக்கும். அந்த படத்தை மக்கள் என்றைக்குமே நினைவு வச்சுக்கணும். சார், இப்போ ஹீரோஸ் நிறைய இருக்காங்க, நிறைய அப்கமிங் வந்துட்டு இருக்காங்க. டைரக்டர்ஸும் நிறைய அப்கமிங் வராங்க. ப்ரொடியூசர்ஸ் அந்த அளவுக்கு இருக்காங்களா சார்? ப்ரொடியூசர் இப்பெல்லாம் படம் வந்து இல்லை, ப்ரொடியூசர்ஸ் பற்றாக்குறைன்னு சொல்கிறாங்க. மினிமம் 4 ஒரு வாரத்துக்கு ஒரு தேட்டர் இடம் கிடைக்க மாட்டேங்குது. இன்ஸ்டாகிராம் பற்றி நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயம் சொல்லுங்கள். ஏன்னா அது மூலமாக தான் இன்றைக்கி ப்ராப்ளமாக வந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ இன்ஸ்டாவை பற்றி கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் மேலே இருக்கக்கூடிய ஒன்று ரைட்டா. இப்போ நீங்கள் வந்து எப்படி யூடியூப் சேனல் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் இப்படி ஆச்சு இல்லையா? இது ஒரு டபக்கு தான். அது அதுக்கு அடுத்த கட்டம் விஞ்ஞானத்துக்கு அது அடுத்த வளர்ச்சி மக்களுக்கு சுலபமாக போய் சென்று செய்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்குது. அந்த தக்லைஃப் படத்தோட மணிரத்னம் கூட அதை ஃபீல் பண்ணியிருந்தார். இந்த ரிவ்யூஸை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை ரொம்ப ஒஸ்ட்டாக இது பண்ணுறாங்க, சார்போடு போயிட்டு அதை அணுகிறாங்கன்னு சொல்லிட்டு அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது ஜனநாயகம்னு நினைக்கிறேன். நம்ம இல்லை அப்படி அதில் போய் குறிப்பிட முடியாது. ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுவதற்கு எல்லாருக்குமான உரிமையும் இருக்குது. அது போக இப்போ தான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. போக அதை எப்படி பயன்படுத்துறது கொஞ்சம் நாளில் பழகிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரிவ்யூஸ் எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிற அளவில் இருக்கா? உண்மையை தன்மையோடு தான் இருக்கா சார்? ரிவ்யூஸ் வேறு, ஒப்பீனியன்ஸ் வேறு இல்லையா? ஒருத்தர் படம் பார்க்குறாரு, அவருக்கு என்ன பிடிச்சதுங்கிறத அவர் சொல்கிறாரு. அது அவருடைய பதிவு. அந்த ரிவ்யூங்கிறது ஒரு கிரிட்டிக் எழுது. ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம். எல்லாத்தையுமே ரிவ்யூஸாக ஒரு ஃபிலிம் மேக்கர் பார்க்க மாட்டாங்க. அது ஒப்பீனியன். ஒரு பார்வையாளர் ஒரு படம் பார்த்துட்டு சொல்கிறாரு. ஒரு ரிவ்யூவருங்கிறது ஒரு படத்தை நல்லா பார்த்துட்டு அதை என்ன அலசி சொல்லுவார். இதில் பப்ளிக் சொல்கிற அந்த ஒப்பீனியன் நம்ம சொல்ல சார், நம்ம சொல்கிறது வந்து உட்காந்து ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுறாங்கல்ல, யூடியூபர்ஸாக இருக்கட்டும். கண்டிப்பாக அவங்க வந்து ஏதோ ஒரு செக்மெண்ட் ஆஃப் ஆடியன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு டைம் செலவழிக்கிறாங்க. அது அவங்களுடைய சில சமயம் அவங்க சொல்கிறதுல சரியும் இருக்கும், நம்ம எடுத்துக்க வேண்டியதும் இருக்கும். சில சமயங்களில் அவங்க வேற ஒரு விஷயத்துக்காக சொல்கிறாங்க, புறக்கணிக்க வேண்டியது இருக்கும். ஸோ ரிவ்யூ கண்டிப்பாக முக்கியம் ஃபிலிம் மேக்கருக்கு. என்னென்னா எப்படி சொசைட்டி ரியாக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த ரிவ்யூவர் சொல்கிறதுல நமக்கு ஏதாவது தேவைப்படுறது பயன்படக்கூடிய ஒன்றா எடுத்துக்கலாம், இல்லை எடுக்காமல் போட்டுருக்கேன்.
ஏன்னா சமீபத்தில் தான் 2-3 பெரிய பட்ஜெட் படங்கள் வந்து அவங்க இயக்குனர்கள் சொன்ன குற்றச்சாட்டியை வந்து ரிவ்யூவர்ஸால் எங்கள் படம் ஓடலன்ற சங்கரும் சொல்லியிருந்தாங்க. என்னைக்குமே இருக்குல்ல நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, பறந்து போகிற படம். இந்த படம் வந்தப்போ 2 ஷோ தான் போட்டார், பெரிய விளம்பரம்லாம் கிடையாது. மக்கள் வந்து 2 ஷோ பார்த்தாங்க, வெளியில் மவுத் டாக் வந்துச்சு, திரும்பி அடுத்த நாள் 4 ஷோ வந்தாங்க. ரிவ்யூ வரதுக்கு முன்னாடி மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரிவ்யூ சப்போர்ட் பண்ணுது. ரிவ்யூ இப்படி பண்ணலாம். ரிவ்யூ என்ன பண்ணுன்னா ஒரு படத்தை ஓட விடாமல் செய்யாது. ரிவ்யூ ஓடுற படத்தையும் நல்லா ஓட. 7 கடல் 7 மலை இது எப்படி நாங்கள் எதிர்பார்க்கலாமா சார்? எந்த அளவுக்கு அதோட 7 மலை இந்த படம் வெற்றி அடைந்த காரணத்தினால் வெகு சீக்கிரமாக திரைக்கு வந்தோம். ஒரு அதிகபட்சம் 2 மாதம். அதை பற்றிட்டு ஒரு 2 லைன்ஸ் ஒரு ஹைப் கொடுக்குற மாதிரி எதனா சொல்ல முடியுமா சார்? எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் தூண்டுற மாதிரி. டீசர் வந்துச்சு, ட்ரெய்லர்லாம் வந்துச்சு. அது நிவின் பாலி, சூரி, அஞ்சலி 3 பேர் இருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இசை, மதன் கார்கி பாடல்கள், ஏகாம்பரம் கேமரா. இந்த படத்துலேருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு படம்.